நல்லா இருந்தது படம், நல்லா இருந்தது. சூப்பரா இருந்தது, வந்து பார்க்கலாம். புரியல படத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அல்ல அவர் எப்போ போல நல்லா தான் நடிச்சிருந்துருக்காரு. நல்லா இருக்கும், ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி. இது வரைக்கும் நடித்த படத்தை விட இது ஒரு நல்லா, அவர் வரது எல்லாமே நல்லா இருந்தது. அவங்க ஆக்டிங் நல்லா இருந்தது, சூப்பராக. ஒரு நல்ல ஒரு புதுசாக ஒரு பார்க்கலாம் சூர்யாவை. மூவி நல்லா தான் இருந்துச்சு. சொல்லி நல்ல படம், நல்லா தான் இருக்கணும். நல்ல என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. என்டையர் மூவி ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கும். படம் சூப்பராக இருந்தது. ஃபேமிலி ஓரியன்ட் ஃபிலிம், எல்லாரும் வந்து பார்க்கலாம். அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் பற்றி தான் சொல்ல வராங்க. அப்படி சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. கருப்பு படம் பார்த்துட்டு இது வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்காது அந்த அளவுக்கு. ஸோ நார்மலாக ஃபேமிலி ஓரியன்ட் ஆடியன்ஸஸ்க்கு பிடிக்கும். இருக்குது, ஒரு 2-3 சீன் வச்சுருக்காங்க மாசா. பட் கருப்பு படம் பார்த்துட்டு வந்தால் வந்து அந்த அளவுக்கு இம்பேக்ட் இருக்காது. சூப்பராக இருக்குது. எனக்கு பார்க்க செம்மையாக இருந்தார். அந்த கஜினி படத்தில் பார்த்தோம்ல, அந்த லுக்கில் இருந்தார், செம்மையாக இருந்தார். ஆமாம், மோஸ்ட்லி ஏன்னா ஆக்டர்ஸ் எல்லாமே தெலுங்கு ஆக்டர்ஸ் போட்டதுனால அவங்க பேசுகிறது எல்லாமே நம்மளுக்கே கிளியராக தெரியுது, டப் பண்ணி தான் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. அதனால லைட்டாக அந்த வாரிசு படம் ஃபீல் தான். அந்த மாதிரி தான் இருந்தது, எனக்கும் ஃபீல் ஆச்சு. ப்ளஸ்னால் மமிதா பைஜு சொல்லுவேன். மைனஸ்னா கான்செப்ட், அந்த ப்ராக்டிக்கலாக அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் செட் ஆகாதாச்சு. அவரே அந்த படத்தில் அக்செப்ட் பண்ண மாட்டார், அது ப்ராக்டிக்கலாக நடக்காது. மமிதா பைஜு க்யூட்டாக இருந்தது, அவங்கள பார்த்தோம் எங்கேஜிங்காக இருந்தது, பார்த்துனே இருக்கலாம்னு தோணுது. அவ்வளோதான். காமெடி ஃபிலிம் தான். மமிதா, ராதிகா இவங்களோட காமெடி சீன்ஸ்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அக்செப்ட் பண்ண முடியல தான். இப்படி நடக்குது தான், நம்மளுக்கு செட் ஆகாது. பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரதர், ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூர்யா கிட்டேருந்து ஒரு புதுசாக ஃபீல் குட் மூவி, பழைய சூர்யா பார்த்த மாதிரி இருந்தது. படத்தில் என்ஜாய் பண்ணது மமிதா சூர்யாவோட காம்பினேஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரத்குமார் இது ராதிகா சரத்குமாரோட காம்பினேஷன்ஸ் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. புரியல 2.5 மணி நேரம். அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை, எந்த லாகுமே இல்லை, நல்லா இருந்துச்சு. லேகுன்னு எனக்கு தெரிஞ்சு யாருன்னா மேபி ஃபீல் பண்ணியிருக்கலாம் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம். எனக்கு லேக்லாம் ஃபீல் ஆகல, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபேன்ஸ்க்கா சூர்யாவோட பர்ஃபார்மன்ஸ் சொல்ல வேணும். சூர்யா ஒரு இன்டர்வியூ சீன், அப்புறம் வந்து ஒரு அழுகிற சீன், 2 சீனுமே வந்து பிரிச்சிருப்பாப்புல. அதுவும் இல்லாமல் சூர்யாவோட ஆக்டிங்கை இவங்க 2 பேர், அவங்க அம்மாவும் ஹீரோயினும் சேர்ந்து மேட்ச் பண்ணிட்டாங்க. நாங்களும் இங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேர் மேட்ச் பண்ணிட்டாங்க. சூப்பராக பண்ணிட்டாங்க மமிதா பேர். அதான் ராதிகா, இது வந்து 3 பேருக்கான படம். வெறும் சூர்யா நடிக்கும் விஸ்வநாதன் சன்ஸ் அப்படின்னு போடாமல் சூர்யா, மமிதா பைஜு, ராதிகா சரத்குமார் அப்படின்னு போட்டுருக்கலாம். ரொம்ப கனெக்ட் நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ரொம்ப நல்லாவே கனெக்ட் ஆகும். ஃபேன்ஸ்க்கும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். ரொம்ப ஒரு ஃபீல் குட் மூவி பார்த்தா எப்படி இருக்குமோ, இப்போ தனுஷ்க்கு வந்து எப்படி குட்டி அந்த மாதிரி லைக் அந்த மாதிரி ஒரு ஜானர் இருக்குமோ அந்த மாதிரி இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. கன்ஃபார்மாக பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்துச்சு பிரதர், நல்லா இருந்துச்சு கம்ப்ளீட்டாக. இல்லை, நான் வந்து ட்ரெய்லர் பார்த்துட்டு கொஞ்சம் படம் வேறு மாதிரி இருக்கும், இல்லை பிடிக்காமல் போயிடுமோ அப்படின்ற ஒரு ஃபீலில் தான் வந்தேன். பட் ஆனால் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேர்னராக அட்டம் பண்ணியிருக்காங்க. அண்டு அந்த அட்டம்ப்டை கம்ப்ளீட்டாக நல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த மாதிரியான அட்டம்ப்ட் எடுக்கும்போது படம் ஃபெயில் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, அண்ட் நெகட்டிவ் ரிவ்யூஸ் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் அதை எப்படி ஃபேமிலியோட அதை ஓரியன்ட் பண்ணி ஃபேமிலியோட எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க, ட்ராமாவாக செட் பண்ணுறாங்கன்றதுல வெங்கடாட்லூரி பிரிச்சிட்டார் உண்மையாகவே. ஒரு சீக்வன்ஸ் படம் ஹிட் ஆகுது அப்படின்னா சூர்யா சாரை இன்டர்வியூ எடுப்பாங்க ஒரு சீனில். அந்த இன்டர்வியூ சீன் வந்து எல்லாரோட கண்ணுமே ஆட்டோமேட்டிக்காக கலங்கிடுச்சு. நான் ஃபுல்லாக தேட்டர் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் பார்த்தேன், பட் படம் சூப்பராக இருந்துச்சு. அண்டு சூர்யாவோட அகரம் ஃபவுண்டேஷன் இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு ரோலை படத்துக்குள்ளே அந்த ரோலை ஒன்று செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம கை கிளாப் தட்ட போயிடுது. ஸோ அந்த மாதிரி நல்ல சீன்ஸ்லாம் நிறைய செட் பண்ணியிருக்காங்க. நான் சொல்கிறது ஒரு சீன் தான், நிறைய நல்ல சீன்ஸ் எல்லாம் இருக்குது, நல்ல மாஸ் மூமெண்ட்ஸ் நிறைய இருக்குது. அண்ட் ஃபேமிலிக்கான படம் இல்லை, சூர்யா ரசிகர்களுக்கான நல்ல ஒரு ட்ரீட்டாகவும் இந்த படம் இருந்துச்சு.
சூப்பராக இருந்துச்சு. அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ்க்காக அவங்கள போட்டிருக்காங்க. அவங்க ரொம்ப சாமிங்கான ஒரு கேரக்டர், சூர்யா மெச்சூர்டான கேரக்டர். அவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் படம். எங்கேயுமே தட்டல. எனக்கு அவரோட பழைய படங்கள் கூட கொஞ்சம் அந்த சாயல் இருந்துச்சு. பட் ஆனால் இது கம்ப்ளீட்டாக 2 ஆடியன்ஸுக்குமே, ஏன்னா சூர்யான்ற ஒரு பெரிய ஆக்டரை வச்சு ஹேண்டில் பண்ணும்போது அந்த ஒரு தெலுங்கு சாயல்லையும் போயிடக்கூடாதுன்றத கிளியராக இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன் டேரக்டர். ஸோ தமிழுக்கு ஏற்ற மாதிரி தான் எடுத்திருக்காரு படத்தை. எங்கேயுமே லேக் எதுவுமே இல்லை, பர்ஃபெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு ஆனால் தெரியும் இதான் நடக்க போகுது கதைன்னு. பட் ஆனால் உங்களுக்கு ஒரு ஃபீல் குட் ஃபிலிமாக நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. கண்டிப்பாக பார்க்கலாம். நல்ல படம் தான். ஷோர் ஷாட் ஹிட் ஆகும் படம். நல்ல படம். தேங்க்யூ. படம் சூப்பராக இருந்தது. எனக்கு வந்து படம் எப்படி எதுக்கு பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா இருக்குல்ல, சூர்யா வந்துட்டு ஒரு கமர்ஷியல் ஃபிலிமில் நடிச்சிடாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபீல் குட் ஃபிலிம். அது வந்து படம் நல்லா இருக்குது. கதையை கேட்டு நடிச்சிருக்காரு. அந்த மாதிரி ஒரு இந்த சொசைட்டிக்கு எல்லாத்துக்குமே ஒரு தேவையான படம். ஏன்னா நிறைய பேர் பார்த்து புரிஞ்சுப்பாங்க. எல்லா ஆடியன்ஸ்க்கும், இது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் சரி, கேர்ள்ஸ்க்கும் சரி, பாய்ஸ்க்கும் சரி, எல்லாருமே புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு படம். படம் வந்து என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு அன்பு எல்லாமே ஃபேமிலி ட்ராமா இருக்குது. நீங்கள் ஒரு கதை மட்டும் அது சொல்ல, இவங்களுக்குள்ளே இருக்க லவ் மட்டும் சொல்ல, ஃபேமிலி அவங்களோட அப்பா அம்மா நிறைய கருத்து சொல்லியிருக்காங்க. நிறைய ஹெல்ப் பண்ணுறது, நிறைய நல்ல விஷயம் இருக்குது. கூஸ் பம்ப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சீனில் வந்துட்டு சூர்யா வந்துட்டு ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதை அவர் சொல்லியிருக்க மாட்டார், ஆனால் அவர் நிறைய பேர் பண்ணியிருப்பார். அதை வந்து அவர் நிஜத்துலேயும் பண்ணுறாரு. அக்ரம் ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி ஒரு சீன் வந்துட்டு போச்சு. அப்போ எனக்கு அதான் ஒரு ஞாபகம் வருது. படத்தில் மட்டும் இல்லை, நேர்லேயும் அவர் அதான் பண்ணுறாரு. ஒரு நல்ல விஷயம் அது. சூப்பராக இருந்தது ப்ரோ. நான் சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். ஏன்னா அவங்க கொஞ்சம் பெரிய ஆக்டரையும் கொஞ்சம் யங்கு மேட்ச் ஆகுமா, நல்ல கெமிஸ்ட்ரி. சூப்பராக இருந்தது படம். நல்லா தான் ப்ரோ இருந்தது. சூப்பர். லேக்லாம் எனக்கு எதுவுமே தெரியல. ஸ்டோரிக்கு நல்லா கொண்டு போனாங்க. சூப்பராக இருந்தது படம். தெலுங்கு படம்லாம் இல்லை ப்ரோ. ஒரு நல்ல ஃபேமிலி ட்ராமா. தமிழ் படம் மாதிரி இருந்தது. லொக்கேஷன்ஸ், இந்த சினிமோட்டோகிராஃபிலாம் பார்க்கும்போது நீங்கள் தெலுங்கு ஃபிலிமை பார்க்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா கதைலாம் வந்து நல்லா எல்லாமே இருக்குது. பாட்டு மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணிடலாம். ஃபேமிலியாக நல்லா வந்து பார்க்கலாம். எல்லாம் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அப்படின்னா இப்போ நம்ம ஒன்று எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒன்று வச்சுருப்போம் ஆஃப்டர் த கருப்புன்றதுனால. ஸோ அவ்வளோ எக்ஸ்பெக்டெல்லாம் நம்ம எதுவுமே வந்து பண்ணாமல் வந்தாலே நமக்கு ரொம்ப என்ஜாயபுளாக தான் இருக்குது படம். அவங்க ட்ரெய்லரில் என்ன காமிச்சாங்களோ அதுதான் வந்து இது மூவிலையும் இருக்குது. ஸோ அவ்வளோ பெரிய வந்து இது படம் ரொம்ப எங்கேயுமே வந்து எனக்கு வந்து சில இடத்துல வந்து எனக்கு அந்த லேக்ஸ் இருந்துச்சு தான். பட் ஆனால் அது நமக்கு அவ்வளோ அந்த ஒரு மிஸ்டேக்கபுளாக நமக்கு இருக்காது. பட் கண்டிப்பாக வந்து இது ஃபேமிலி ஓரியன்டான ஒரு மூவி. எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து இது பார்க்கலாம் அந்த படத்தை. ஆக்சுவலாக அவரோட அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் நமக்கு எல்லாருமே எப்போவே தெரியும் அவர் எப்படி நடிப்பார்ன்றது. இவருக்கு இந்த ஃபிலிம் வந்து ஒரு கேக் வாக் மாதிரி தான். ஜஸ்ட் அப்படியே கேஷுவலாக ஆக்ட் பண்ணிட்டு அவர் போயிட்டே இருக்காரு. காம்பினேஷன் சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. காமெடி எல்லாமே செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. சார் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். பாட்டு சாங்ஸ் எல்லாமே வந்து பக்கா. எனக்கு எந்த இஷ்யூவும் இல்லை படத்தில். இல்லை கூஸ் பம்ப்ஸ்னு சொல்ல முடியாது. எனக்கு சில எமோஷனல் சீன்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் அவேவாக இருந்துச்சு. சில எமோஷனல் சீன்ஸ் எனக்கு ரொம்ப கனெக்டபுளாக தான் இருந்துச்சு. நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்து நீங்கள் யாரும் வந்து மூவிக்கு இங்கே வந்து வர தேவையில்ல. இல்லை இது அதுக்கு டோட்டல் ஆப்போசிட்டாக தான் இருக்குது மூவி ஃபுல்லாக. நீங்கள் வந்து கருப்பு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே இருக்காது. ஸோ அது ஒன்றுத்தை மட்டும் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இல்லை அது சில சீன்ஸ் வந்து கொஞ்சம் அது நமக்கு அக்செப்டபுளாக இல்லை. அது நம்ம அதை பற்றி அது ஜஸ்ட் அது ஒரு சின்ன சின்ன சீன்ஸாக தான் இருக்குது. அது இன்கேஸ் நம்ம அதை நம்ம ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தா படம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஃபீல் குட். நல்லா ஃபேமிலியெல்லாம் பார்க்கலாம். நான் மசமாக இருக்குது. செம்மையாக இருந்தது. ஃபுல்லாகவே ஃபீல் குட் தான். எல்லாமே மாதம் தான் இருந்தது. எல்லாமே ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக சென்டிமெண்ட்டாக, இது செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அவங்க அம்மா சென்டிமெண்ட் தான் ஃபுல்லாக. நல்லா தானே இருந்தது. ஃபுல்லாக ஃபீல் குட். ஃபேமிலியெல்லாம் பார்க்கலாம். எல்லோரும் பார்க்கலாம் தான். நம்ம இதை போய் சூப்பராக பண்ணாங்க. எதிரே பார்க்கலண்ணா. பாட்டு எல்லாமே கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. சார் நிறைய பேர் என்ஜாய் பண்ணேன். ஃபஸ்ட் ஹாஃபும் சூப்பராக இருந்தது. எல்லாம் பீக்காக இருந்தது. இன்டர்வெல்லாம் நல்லாவே இருந்தது. செகண்ட் ஹாஃபும் செம்மையாக இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே குஸ் பண்ணலாம். நடுவில் இன்டர்வல் சீன்லாம் நல்லா தான் இருந்தது. செகண்ட் ஹாஃபில் அவங்க அம்மா சென்டிமெண்ட்லாம் நிறையா வரும். அதெல்லாம் நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது. சக்ஸஸ் ஆச்சு. லாஸ்ட்டாக இருக்குது. ஃபேமிலியெலாம் பார்க்கணும். ஃபுல் கீ தான் ஃபுல்லாகவே. சூரியெல்லாம் செம்ம ஆக்டிங். நான் பங்கமாக பண்ணார். கருப்புக்கு அப்புறம் செம்மைட்டாக ஆகுது. சூர்யாண்ணா மாஸ்ண்ணா சொல்கிறா செம்மையான படம். ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க. இது அப்படியே லைஃப்பில் ஜென்ரேட் ஆகும்ட்டு நானும் ஆசைப்பட்றேன். ஏஜ் டிஃப்ரெண்ட் இருக்கக்கூடாது. ஏஜ் டிஃப்ரெண்ட் இல்லாமல் லவ் பண்ணணுன்றாங்க. அப்பா சென்டிமெண்ட், அம்மா சென்டிமெண்ட்.
அப்பான்றது வந்து கீழ்த்தனமாக இருந்து நம்மளை வந்து வளர்த்துருக்காங்க. அவங்க வந்து ஒரு பெரிய இடத்துக்கு போயிட்டு நம்மளை வந்து அந்த இடத்துல அசிங்கப்படாமல் நாங்கள் அப்பா டிரைவராக இருந்தது தான் எங்களை வளர்த்தாரு. அந்த இடத்துல நம்ம ஒரு பெருமையாக சொல்லணும். ஆனால் அந்த இடத்துல வந்து தயங்கி நிற்கிறாங்க. அந்த இடத்துல தயங்கி நிற்காமல் எப்படி சொல்லணுன்றதும் ஒரு மெசேஜாக சொல்லியிருக்காங்க. மமிதா பச்சன் சூப்பராக ஒரு நேச்சுரலாகவே நடிச்சிருக்காங்க அந்த கேரக்டரை. அந்த இடத்துல எப்படி அடாப்ட் பண்ணி நடக்கணுமோ அந்த இடத்துல அப்படி நடிச்சிருக்காங்க. சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம் தான். ஃபேமிலி மூவி தான், நல்லா இருந்துச்சு. எனக்கு அப்பா சென்டிமெண்ட் பிடிச்சது ரொம்ப. அம்மா சென்டிமெண்ட், அம்மாவுக்கும் பையனுக்கும் இருக்க பாண்ட் சூப்பராக இருந்துச்சு அந்த மூவியில். நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், நல்லாயிருக்கும். கேட்குதா? நல்லா படம் நல்லா இருக்கு. எல்லாம் வந்து வாங்க. ஃபேமிலி படம் அதுதான். சூர்யாவுக்கு ஒர்க்காக இருக்குது படத்தில். அப்படின்னா வந்துட்டு ஒரு பேச்சுலர் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனோ ஒரு நார்மல் பீப்புளோ குடும்பம் முக்கியம் ரொம்பன்னு சொல்லியிருக்காங்க. எல்லோரும் கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபேமிலியோடு தான் பார்க்க முடியுது. நல்லாயிருக்கு படம். மமிதா பைஜு சூப்பராக நடிச்சிருக்காங்க. இன்டர்வல் சீன் அம்மா சாகிறதுக்கு முன்னாடி ஒரு போர்ஷன் நல்லா இருந்துச்சு. அது சூர்யா அழுகும் போது நம்ம எல்லாருக்குமே அது கனெக்ட் ஆகும். அழுகிறது லவ் சீன்ஸ்லாம் நல்லாயிருக்கும். படத்தில் முக்கியமானதே எமோஷன் தான். நல்லாயிருக்கும். அந்த சீன் தான் எல்லாருக்கும் அது சோஷியல் மீடியா ட்ரெண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். சூர்யாவுக்கு மட்டும்தான் செட் ஆகும், வேறு யாருக்கும் அது செட் ஆகாது. இது ஸ்டோரியும் அதே மாதிரி நல்லாயிருக்கு. ஒர்க் ஆகிடுக்குது. லாஸ்ட் போன படத்தில் அவர் என்ன பண்ணாரோ அது நல்லா பண்ணிட்டாரு. பட்டு எக்ஸ்பெக்டேஷன் வேணால் நினைக்கிறேன். எக்ஸ்பெக்டேஷனோட போனால் அவ்வளோவா எல்லாருக்கும் சூர்யா ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆவாங்க. மற்றபடி நல்லாயிருக்கு. ஸ்டோரி வைஸ் இந்த படம் நல்லா தான் போகும். ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்பீடாக போகும். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இருக்குது. சூர்யாக்காக மட்டும் பார்த்தீங்கன்னா போகும். கொஞ்சம் கண்டிப்பாக எல்லாம் ஃபேமிலியாக தான் பார்க்கணும். நல்ல மெசேஜ் தான் அது. மமிதா பைஜு தான் இந்த கேரக்டருக்கு அவங்க மட்டும் தான் சூட்டு. அதுக்கு வேறு யாருக்கு எடுத்தாலும் அசீன் சூட்டாக இருப்பாங்க. நல்லாயிருக்கு. கண்டிப்பாக எல்லாம் ஃபேமிலியாக பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. நல்லா இருந்துச்சு படம். பார்க்கலாம், எல்லோரும் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லோரும் வந்து பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு. கதை இப்போ சொல்லிட்டா அப்புறம் ஸ்பாயில் ஆயிரும்ல. அதனால் ஆனால் 2 பேர் எப்படி சேர்ந்து வாழ்கிறாங்க, இப்போ கல்யாணம் பண்ணுறாங்களா கல்யாணம் பண்ணலையா கடைசியில், அந்த மாதிரி கதை தான் போயிட்டுருக்கு மமிதா. எனக்கு ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு ஸ்க்ரீனும் சீனும் எப்படி செதுக்கிருக்காங்க, எப்படி எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சீன் இருந்துச்சு. லேக் ஆகாமல் போச்சு. அதனால நல்லா இருந்துச்சு. லேக்லாம் பெருசாக இல்லை. அதனால் நல்லா தான் இருந்துச்சு. சூர்யா எல்லாரோட ஆக்டிங் எல்லாமே எல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி வந்து எல்லோரும் பார்க்கலாம். இன்டர்வியூ சீனா? என்ன இன்டர்வியூ சீன்? அந்த சீனா நல்லா தான் இருந்துச்சுங்க. எல்லாமே நம்ம எல்லாம் தமிழ் சினிமா தெலுங்கு சினிமா எல்லாம் பார்க்குறது தானே. அமிதாப் பச்சன் நல்லா பண்ணியிருந்தாங்க. டியூட்க்கு அப்புறம் ஒரு நல்ல படமா? செகண்ட் பெஸ்ட் படம். பிரேமோல கருத்து நல்ல படம்னா இதான் மமிதா பச்சன் சொல்லிக்கலாம். எந்த இடத்துல எமோஷனலாக ஆகிற மாதிரி பெருசாக எதுவும் அவ்வளோ எமோஷனலாக ஆகிற மாதிரிலாம் சீன் இல்லை. ஃபுல்லாக ஃபீல் குட்டாக தான் எடுத்து போனாங்க. நல்லா ஜாலியாக ஃபன்னாக ஃபேமிலியாக ஒரு மாதிரி கருப்பு மாசாக இருந்துச்சா. இது ஃபேமிலி ஓரியன்டாக நல்லா ஜாலியாக அப்படி போயிட்டு